மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு 1. இன்சுலின் தேவை குறித்து எய்ம்ஸ் குழு தனியார் மருத்துவரிடம் தவறாமல் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை தில்லி நீதிமன்றம் நிராகரித்தது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மருத்துவரிடம் தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை செய்யக் கோரி தாக்கல் செய்த மனுவை தில்லி நீதிமன்றம் திங்கள்கிழமை நிராகரித்தது. கெஜ்ரிவாலின் இன்சுலின் தேவைகள் குறித்து எய்ம்ஸ் குழு முடிவு செய்யும். அமலாக்க இயக்குநரகத்தின் பணமோசடி விசாரணை தொடர்பாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் முக்கிய சதிகாரர் என்று குற்றம் சாட்டியுள்ளது. 2 அமெரிக்கன் ஐடல் மறுபரிசீலனை ஜீன் சிம்மன்ஸ் முதல் 14 போட்டியாளர்கள் தங்கள் முன்னேற்றத்தை அடைய உதவுகிறது. 2 வீட்டிற்குச் செல்லுங்கள். ஜீன் சிம்மன்ஸின் வழிகாட்டுதலின் கீழ் அமெரிக்கன் ஐடல் சீசன் 22இல் உள்ள பிரகாசமான நட்சத்திரங்கள் ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேம் வாரத்தின் போது வாய்ப்புகளைப் பெற்று தங்களின் புதிய பக்கத்தை காட்டுவதன் மூலம் தொகுப்பிலிருந்து விலகினர். சிறந்த 14 போட்டியாளர்கள் அதைக் கொண்டு வருவதற்கான அழைப்பைக் கேட்டனர். மேலும் விளையாட்டில் இன்னும் இருக்கும் அனைவரும் மிகவும் திறமையானவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் டிரிஸ்டன் ஹார்பர் மற்றும் ஜூலியா காக்னன் உட்பட ஐடல் நம்பிக்கையாளர்களில் சிலர் கூடுதல் மைல் சென்றனர். அவர்கள் புத்திசாலித்தனமாக பார்வையாளர்களுக்கு மற்றும் நீதிபதிகள் கேட்டி பெர்ரி, லூக் பிரையன் மற்றும் லியோனல் ரிச்சி ஆகியோருக்கு வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பின் போது தங்கள் உடல் தோற்றத்துடன் தங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறுவதன் மூலம் வளர வேண்டும் என்ற அவர்களின் அர்ப்பணிப்பைக் காட்டினார்கள். அமெரிக்கன் ஐடல் 2024 முதல் 12 யார்? ரோமன் காலின்ஸ், மியா மேத்யூஸ், டிரிஸ்டன் ஹார்பர், ஜூலியா காக்னான், ஜாக் பிளாக்கர், ஜெய்னா எலிஸ், மெக்கென்னா பிரீன்ஹோல்ட், கைப்ரியன் கேபி ரிச்சின்ஸ், எம்மி ரசல், அபி கார்ட்டர், வில் மோசி மற்றும் சாம் கேகோ கெல்லிகோஹன். 3 டொனால்ட் டிரம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி வழக்கை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். இங்கே வாதங்கள் உள்ளன. ஏப்ரல் 25 அன்று முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது நாளை நீதிமன்றத்தில் பெறுவார். உச்சநீதிமன்றம் அப்போதுதான் அவரது வழக்கறிஞர்கள் வழக்குத் தொடுப்பதில் இருந்து அவருக்கு சட்டப்பூர்வ விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று வழக்குத் தொடுப்பார்கள். ஜனாதிபதிகள் வழக்குத் தொடராமல் பாதுகாக்கப்படுவதால் சிறப்பு ஆலோசகர் ஜாக் ஸ்மித் அவர் மீது வழக்குத் தொடர முடியாது என்று டிரம்ப் வாதிடுகிறார். டிரம்ப் மீது ஸ்மித் 2 வழக்குகளை தொடர்ந்துள்ளார். ஒன்றில் டிரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய பிறகு ரகசிய ஆவணங்களை தக்கவைத்து தவறாக கையாள்வதாக குற்றம் சாட்டப்பட்டார். மற்றொன்றில் டிரம்ப் தோல்வியடைந்த 2020 தேர்தலை முறியடிக்கும் முயற்சிகள் தொடர்பான சதி மற்றும் தடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் டிரம்ப் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்மித் டிரம்பை வழக்குத் தொடுப்பதில் இருந்து அவரை தடுப்பது அடிப்படையில் அவரை சட்டத்திற்கு மேலே நிறுத்தி தண்டனையின்றிச் செயல்பட அவருக்கு உதவும் என்று எதிர்க்கிறார். மார்ச் 19 அன்று நீதிபதிகளுக்கு எழுதிய சுருக்கத்தில் டிரம்பின் வழக்கறிஞர்கள் ஜனாதிபதி செயல்பட முடியாது, மேலும் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறியவுடன் உத்தியோகபூர்வ செயல்களுக்காக குற்றவியல் வழக்குகளை எதிர்கொண்டால் ஜனாதிபதியால் அதன் முக்கிய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஸ்மித் அரசாங்கத்தின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வாதிடுகையில் நீதிபதிகளுக்கு தனது சொந்த சுருக்கத்தில் டிரம்ப் அனைத்து குடிமக்களின் நடத்தையை நிர்வகிக்கும் கூட்டாட்சி குற்றவியல் சட்டங்களில் இருந்து ஒரு நாவல் மற்றும் பரவலான நோய் எதிர்ப்பு சக்தியை கோருகிறார். கீழ் நீதிமன்றங்களில் உள்ளதைப் போல தகுதியின் அடிப்படையில் அரசாங்கம் வெற்றி பெறும் என்று தாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சட்ட அறிஞர்கள் போலிடிபைக் இடம் தெரிவித்தனர். ஜார்ஜ் மேசன் பல்கலைக்கழக சட்டப் பேராசிரியரான இலியா சோமின் கூறுகையில், குறைந்தபட்சம் பெரிய அளவில் வழக்கு விசாரணை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் நீதிமன்றம் சில நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கலாம். நீதிபதிகள் முன் இருதரப்பு சந்திப்புக்கு முன்னதாக ஒவ்வொரு தரப்பு வழக்கின் வாதத்தின் மூலம் வாதத்தின் தீர்வறிக்கை இங்கே. மலேசிய கடற்படையின் 4 ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். ராயல் மலேசியன் நேவி அணிவகுப்புக்கான ஒத்திகையின் போது 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதியதில் செவ்வாய்க்கிழமை குறைந்தது 10 பேர் இறந்தனர் என்று கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி மேற்கு பேராக் மாநிலத்தில் உள்ள லுமுட் கடற்படை தளத்தில் காலை 9:32 மணிக்கு உள்ளூர் நேரம் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த 10 பணியாளர்களும் இறந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காண லுமுட் இராணுவத்தள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று ராயல் மலேசியன் நேவியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது.
ராயல் மலேசியன் நேவி அணிவகுப்புக்கான ஒத்திகையின் போது 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதியதில் செவ்வாய்க்கிழமை குறைந்தது 10 பேர் இறந்தனர் என்று கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி மேற்கு பேராக் மாநிலத்தில் உள்ள லுமுட் கடற்படை தளத்தில் காலை 9:32 மணிக்கு உள்ளூர் நேரம் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த 10 பணியாளர்களும் இறந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காண லுமுட் இராணுவத்தள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று ராயல் மலேசியன் நேவியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. 5 ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா லெபனானில் இஸ்ரேலின் ஹெர்ம்ஸ் 450 ட்ரோனை தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியது. ஹெர்ம்ஸ் 450 என்ற இஸ்ரேலிய உளவு விமானத்தை தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் சுட்டு வீழ்த்தியது. தெற்கு லெபனானில் உள்ள அலாஷியா பகுதியின் வான்வெளியில் எதிரி ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதிப்படுத்தும் அறிக்கையை ஹிஸ்புல்லா வெளியிட்டது. சில மணிநேரங்களுக்குப் பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் லெபனானின் வானத்தில் இயங்கும் அதன் ஹெர்ம்ஸ் 450 ட்ரோன் தரையிலிருந்து வான் ஏவுகணையால் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியது. ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் ஹெர்ம்ஸ் 450 ட்ரோனை லெபனானில் தரையிலிருந்து வான் ஏவுகணைகளுடன் சுட்டு வீழ்த்தியது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.